ஹரிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம், வெள்ளக்கோவிலிருந்து. சரி, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா, உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் எவை அப்படின்றதுதான் அந்த தலைப்புல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமா வரக்கூடியது மக நட்சத்திரம். இந்த இரண்டாவது நட்சத்திரம் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வருமானங்களையும் செல்வ சேர்க்கையும் அளிக்கிறது. கண்டிப்பாக இவர்களுக்கு நிச்சயம் பணம் ஈட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, அடுத்து நாலாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாளன்று கடனில் ஒரு சிறிய தொகையை எடுத்து அடைப்பார்களே, ஆனால் கடன் அதிவிரைவில் இவர்களுக்கு அடைந்துவிடும். அதே மாதிரி ரொம்ப நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் வரும் நாள்ல அங்க போய் சிகிச்சை பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமா ரெக்கவரி ஆகி நோயிலிருந்து விடுபட்டு வெளியில வந்துருவீங்க. அடுத்து ஆறாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இது சாதகத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். இது ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் ஒரு காரியமா வெளியில போறார், அது அவருக்கு சாதகமா முடியும். எவ்வளவு பெரிய போட்டி இருந்தாலுமே கடைசியா என்னமோ அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ அது இவர்களுக்கு சாதகமா, அதாவது ஃபேவரா போய் முடிஞ்சிடும். இதுதான் சாதகத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எட்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாளன்று வீட்டில் சுபகாரியங்கள் மேற்கொள்ளும் போது இவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களையே இவர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்தது 13வது நட்சத்திரம் உத்திராடம். இது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. நல்லா பாருங்க, இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது அதிர்ஷ்டகரமான பல வாழ்க்கைகள், அதிர்ஷ்டகரமான பல நிகழ்வுகள் அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ நடக்குது. இது உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து அடுத்து 15வது நட்சத்திரம் அவிட்டம். இது இவர்களுக்கு நன்மையான பலனையும் அற்புதமான மாற்றத்தையும் தருகிறது. அடுத்து 17வது நட்சத்திரம் பூரட்டாதி. இது இவர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான விஷயங்களை மட்டுமே வழங்குகிறது. அடுத்து 20வது நட்சத்திரம் அவிட்டம். இது இவர்களுக்கு சுபகாரியங்கள் மேற்கொள்ள இந்த நட்சத்திரம் வழிவகை செய்கிறது. அடுத்து 24வது நட்சத்திரம் மிருகசீரிசம். இது இவர்களுக்கு அந்தஸ்தை வழங்குகிறது. அந்தஸ்து, சமுதாயத்துல இவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடப்புக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்க வெளியில தெரிவாங்க. வேற மாதிரியான எக்ஸ்போசர் அப்படின்றது கிடைக்கும். இது உறுதியா நடக்கும். அடுத்து 26வது நட்சத்திரம் புனர்பூசம். இது பிரிந்தவரை சேர்த்து வைக்கும் ஒரு நட்சத்திரமாகும். அடுத்து 27வது நட்சத்திரம் பூசம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தல், பரிகாரங்களை மேற்கொள்ளுதல், கோயில்களுக்கான பூஜைக்கு ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு உணவு தானங்கள்லாம் பண்றது, இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகள் இதில் இருந்தெல்லாம் எளிதில் வெற்றி பெற முடியும், வெளிவரவும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கன்சல்டிங் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.